$9,500 வேஸ்ட் ஆயிடுச்சு கைஸ். என்னடா பண்ணிடா பிரியாணி என்ன ஏமாத்துறீங்களா? பிராங்க் பண்றேன். இங்கேங்கடா பாரு என்ன பண்றா பாரு அவனை. அவங்க பசி இருக்கு ஆச்சு ஆச்சு செல்ல எங்க சமக்கு ஆட்டாகுது. 9 பேர் நின்னோம் 2 மணி நேரம் நின்னோம். பாரேஸ் கிடையாது. ஏய் who are you? ஏய் இது என்னடா ஒண்ணா வர உட்காரா. வெல்கம் காய்ஸ். வணக்கம் சாமி. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஏற்கனவே தமிழ்லேயே பார்த்துருப்பீங்க, இருந்தாலும் நான் சொல்கிறேன். APS ஊட்டி 2025. நாங்கள் வந்து டூர் வந்து ஒரு டேட்டில் போனோம், 2ஆவது டேட்னு மறந்துச்சு, சரியான ஞாபகம் இல்லை. இங்கே போட்டு வர எங்கேயோ அதை போய் பாட்டுவோங்க. நாங்கள் வந்து APS ஸ்கூல்லேருந்து தான் போனோம். அது பார்த்திங்கன்னா கடலூரில் இருக்குது. கடலூர்லேருந்து ஊட்டி ஒரு 400 கிலோமீட்டர் சம்திங் வரும். அங்கெல்லாம் நாங்கள் போயிருந்தோம். ஒரு 3 days ட்ரிப் நண்பர்களே. ஆக்சுவலாக நான் இப்போ ஊட்டிக்கு செகண்ட் டைமாக போகிறேன். ஸோ 2025 ஆரம்பத்தில் நான் ஃபேமிலியோட ஒரு டைம் போனேன். இப்போ ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸோட 2ஆவது டைம் போகிறேன். எக்ஸ்பீரியன்ஸ் சத்தியமாக வேறு லெவலாக இருந்துச்சு. அது நீங்களே பார்ப்பீங்க இந்த வீடியோஸில். ஸோ ஊட்டிக்கு போன பார்த்தீங்கன்னா நான் 2 வீடியோ பிரிக்கிறேன். ஒன்று பார்த்தீங்கன்னா லாங் வீடியோ, ஸோ 1 hour கிட்டத்தட்ட இருக்கும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஷார்ட் வீடியோ, அது பார்த்தீங்கன்னா ஒரு 15 minutes அது கிட்டத்தட்ட இருக்கும். ஏன்னா 1 hour வீடியோவே யாரும் பார்க்க மாட்டாங்க. 1 hour என்னடா இது அப்படின்னு நினைப்பாங்க. அதனால் ஒரு 15 minutes வீடியோக்கு நான் ரெடி பண்ணுறேன். அதே நிறைய பேர் பார்க்க மாட்டாங்க, அதான் பிரச்சனையே இல்லை. எப்படி இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா லாங் வீடியோ, ஸோ உங்களுக்கு எல்லா கண்டனும் பார்த்தீங்கன்னா கவர் ஆகிடும். கவலையே தேவை. நாங்கள் எங்கெங்கே போனோம், எப்படி என்ஜாய் பண்ணோம், எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் APS ஸ்கூல் சில அணியெல்லாம் பண்ணியிருக்குது. அதெல்லாம் போக சொல்கிறேன். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா செம்ம இன்ட்ரெஸ்டாக ஒரு டக்குன்னு இயர்ஃபோன் எடுத்து போடுங்க, வீடியோவை பாருங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நான் சும்மங்களுக்கு போய் சில பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்தேன். அன்றைக்கி நைட் எங்கள் வேன் ரெடி ஆகிடுச்சு. ஸோ நாங்களும் ரெடி ஆகிட்டோம். நான் எல்லா கேரக்டரையும் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன், பாட்டுவோங்க. அண்ட் திஸ் இஸ் மை ஃபேமிலி. பாய் பாய் பாய். பாட்டு போட்டு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா என்ன ஆச்சுன்னு தெரில. திடீர்னு ஒரு சம்பவம் நடந்து போயிடுச்சு. அதில் கை ஃபுல்லாக வீணாக போயிடுச்சு. என்னடா ரொம்ப பயமுறுத்துறீங்க. கை ஃபுல்லாக வீணாயிடுச்சுப்பா. ஊழ வர ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாரும். அதுக்கப்புறம் வண்டி ஸ்டார்ட் ஆகிச்சு. அதுக்கப்புறம் சாங்கெலாம் போட்டோம். நாங்களும் ஆட ஆரம்பிச்சிட்டோம். இதுக்குள்ளே போனால் விசார வீடு வரும். அதுக்கப்புறம் ஒரு 12:40 ஒரு பிரேக் நடந்துச்சு. ஏன்னா வண்டி கொஞ்சம் ரெஸ்ட் வேணும்ல. இப்போ ஒரு சம்பவம் நடந்துச்சு. நாங்கள் நைட் டைமில் ரெஸ்ட் ரூம் போயிருக்காக எங்களை சார்லாம் வெளியே அமைச்சாங்க. நாங்கள் ஒரு 10 பேர் கும்பலாக போட்டு 10 எல்லா பேர் கும்பலாக போனோம். அதில் ரெக்கார்ட் பண்ணல. அதெல்லாம் யார் ரெக்கார்ட் பண்ணுவா. போயிட்டு நாங்கள் நல்லா ஒரு ஆழமாக ஒரு கிரவுண்ட் மாதிரி இருந்துச்சு, அங்கே போனோம். அங்கே ரெஸ்ட் இருந்துச்சு. 3 பேர் அதில் போகிற மாதிரி இருந்துச்சு. அதில் அவ்வளோ பேசல. அவங்களாம அது ஒரு மாதிரி அழுக்காக ஒரு மாதிரி இருந்துச்சு. அதனால் நாங்கள் கிரவுண்ட்லேயே அடிக்க ஆரம்பித்தோம். லெஃப்ட் சைடாக பாத்ரூம் இருந்துச்சு. ரைட் சைடு பார்த்தீங்கன்னா ஒரு வீடு. நாங்கள் போயிட்டு வரும்போது 12 மணி வர வீட்லேருந்து தரத்து டேய் ஓடுங்கடா, டே போலீஸ் மாற்றி விட்டுரு அப்படிலாம் சொல்கிறா. நான் அப்படியே வச்சுட்டு போயிட்டேன். நான் 1 பாட்டில் போயாச்சு, ஃபஸ்ட்டு போயாச்சு. அது செம்ம சூப்பராக இருந்துச்சு அந்த இன்சிடென்ட். சரி ஏன்டா டே இதெல்லாம் என்ன தேவலமாக சொல்லிட்டு கேட்டிங்கன்னா நடந்துச்சு காய்ஸ். அதனால நான் எல்லாத்தையும் சொல்கிறேன். இதில் எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் இல்லாமல் இது ஒரு பிரேக் மாதிரி இருக்குல்ல, அதுக்கப்புறம் ஸோ நம்ம வீடியோ கண்டினியூ பண்ணலாம். அதுக்கப்புறம் நாங்கள் மலையை ஏற்றுந்தோம். ஒன்றுமே தெரில, என்ன சுத்தமாக வீடியோ எடுக்க முடியல. எல்லோரும் தூங்கிட்டு இருந்தாங்க. பார்ட்டியை ஆஃப் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம்
அதுக்கப்புறம் கொஞ்சம் கால் ஆச்சு. அதுக்கப்புறம் என்னால் வந்து வீடியோவே வந்து எடுக்க முடிஞ்சிச்சு. சத்தியமாக இந்த வியூவில் வேறு லெவல்ப்பா. இந்த சன் இருக்குதே அது சூப்பர். இதான் வந்து நேச்சுரல் பியூட்டி. வணக்கம் சாமி. அது மட்டும் இல்லாமல் இங்கே 16 டிகிரி செல்சியஸா இப்போதைக்கு. இன்னும் நாங்கள் வந்து ஊட்டிக்குள்ளே போகல, ஆனால் இப்போயே வந்து 16 டிகிரி செல்சியஸ்னு காமிக்குது. அப்புறம் இந்த குட்டி குட்டி வீடுகள் எல்லாம் பார்க்க சூப்பராக வந்து இருந்துச்சு. கிம்பிள் இந்த மாதிரி கிம்பிள் வாங்கணும் எனக்கு ஆசைடா, பார்ப்போம். அதுக்கப்புறம் ஃபைனலி அங்கே வந்து ஹோட்டலுக்கு ரீச் ஆகிட்டோம். மச்சா வீட்டில் என் பேக் எடுத்துக்கி பாரு. என்னடா பண்ற? ஹோட்டல் ரீச் ஆகிட்டோன்னே கும்பலாக நிற்க வச்சு ரூம்லாம் வந்து செலக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. எனக்கு லக்கேஜை இங்கே மேலே எடுத்தவருக்கு போடுன்னு ஆயிடுச்சு, சுத்தமாக முடியல என்னால். அப்புறம் நாங்கள் தான் வந்து மாரேஸை மீட் பண்ணேன். அதுக்கப்புறமா நாங்கள் வந்து ரூம் வந்து திறந்தோம். எப்படி இருந்துச்சு நீங்களே பாருங்கள். எனக்கு ஆச்சரியமாயிடுச்சு, 2 பெட்டு இவ்வளோ இருக்குது. இது 5 ஸ்டார். ரெண்டு பெட்ரூமே பறக்குறோம் பறந்தே ஆகுறோம். ஹீட்டர் நம்ம இஷ்டத்துக்கு போலாமாண்டா. அதுக்கப்புறம் வந்து ஊட்டி செம குளிர். அதுக்கப்புறம் அடுத்த ஃப்ரெண்ட் ரூமுக்கு வந்து போகலான்னு போய் பார்த்தா எல்லாரும் ஆர்த்துட்டாங்க. அதுக்கப்புறம் என்னென்னமோ கொடுத்துருந்தாங்க ஃபயர் எக்ஸிட் பிளான்லாம். அதுக்கப்புறமா ரூமை சுற்றி பார்த்து கொஞ்சம் வீடியோ எடுத்துகிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் வந்து ரூம் டூர் பண்ணலான்னு சொல்லி நானும் மாரேஸும் சேர்ந்து ரூம் டூர் எடுத்தோம். இதான் வந்து ரூம் டோன்ட் டிஸ்டர்ப். தரண்டா ஃபர்ஸ்ட் ஒரு செமையான ஒரு பெட் இருக்குது, பார்த்தீங்கனாலே தெரியும், ரொம்ப ரொம்ப சாஃப்டா இருக்குது. தேங்க்ஸ்பா. அப்புறம் பக்கத்துலேயே வந்து எமர்ஜென்சிக்கு டெலிஃபோன் இருக்கு, அதில் ரூம் நம்பர் டைப் பண்ணால் போதும். இங்கே ஒரு டிவி இருக்கு, பேக் எல்லாம் வச்சுக்கலாம். அப்படியே இங்கே படுத்து இருந்தா பார்த்துக்கலாம். இதுக்கப்புறம் செகண்ட் பெட்ரூம் டிவி செட்டப் பாக்ஸ் இருக்கு. இங்கே வந்து செப்பல்ஸ் அவுட். இதான் வந்து டைனிங் டேபிள். இங்கே வந்து சாப்பிடலாம். அது பக்கத்துலேயே ஒரு சூப்பரான டெஸ்ட் இருக்கு. அதுக்கப்புறமா தண்ணி பாட்டில் எல்லாம் வந்து ப்ரிப்பரேஷன் எல்லாம் நமக்கு தேவையில்ல. இந்த பாத்ரூம் கெத்தா இருக்குது, ஹைலைட்டடா கெத்தா இருக்குது. இங்க ஹேண்ட் வாஷ் குடிக்கிறதுக்கு சாப்பிடுறோம் டேப். இதெல்லாம் வந்து சோப், ஷாம்பு, ஃபேஸ் வாஷ். இங்க ஒரு சூப்பரான டாய்லெட் இருக்குது, டஸ்ட்பின் இருக்குது, டாய்லெட் டாப் இருக்குது, ஃப்ளஷ் இருக்குது. நெக்ஸ்ட் இங்க ஒரு அமேசிங்கான பெட்ரூம் இருக்கு. இது வந்து அந்த பெட்ரூமோட கொஞ்சம் எக்ஸ்ட்ராடினரியாவே இருக்கு. சைடுல வந்து நமக்கு நைட் லேம்ப்ஸ் இருக்கு. அப்புறம் வந்து ஸ்விட்ச் போர்ட்ஸ் எய்தர் சைடு இருக்கு, 2 பேருமே வந்து யூஸ் பண்ற மாதிரி. இந்த ரூம்லயும் வந்து ஒரு டிவி ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. ட்ரெஸ்ஸிங் பண்ணிக்கிறதுக்கு ஒரு ஃபுல் சைஸ் மிரர் ஒன்னு. இங்க ஒரு வார்ட்ரோப் இருக்கு, கிளாத்ஸ் வந்து ஹேங் பண்ணி, பிளாங்கெட்ஸ் இருக்கு, பில்லோ இருக்கு. பாப்பானே அப்புறம் வந்து இந்த டிராயர் இருக்குன்னு நினைக்கிறேன். இல்ல டிராயர்லாம் இல்ல. அப்புறம் இங்க சிம்பிளான ஐட்டம்ஸ் வச்சுப்போம். இங்க சார்ஜிங் போர்ட்லாம் கொடுத்துறாங்க. உங்களுக்கு என்ன இருக்கும், ஒரு டியூப் லைட்லாம் இருக்கும். இது வந்து பொருளை வந்து ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்க. இது வந்து அதே மாதிரி டோர், நல்லா இருக்கு டோர். மேலே வந்து எல்லாம் கொடுத்து வச்சுக்கிறாங்க. லைட்லாம் வந்து கெட் ஆகுது. ஃபேன் பல கோல்டன் கலர்ல மேலே வச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் பெட்ஷீட் போர்வைகள் கொடுத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் தலங்கணிங்க குடிங்கடா, யாரோ குடிங்கடா. சூப்பரான பெட்டு. காஃபி இங்க ஒருத்த வீணாக்கிட்டா. நம்ம டீ போட்டுட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் வந்து எல்லாரும் டீ குடிச்சாங்க, நான் மட்டும் வந்து பால். ஏய் எங்க பால் தாங்கடா டேய். டேய் நான் பால் குடிச்சு பழகிட்டேன். கரெக்டா இருந்தா புரட்டா கரெக்டா. பால்லாம் உனக்கு கிடையாதுடா. டேய் என்னடா பண்றீங்க? நம்மளுக்கு ஒரு லாக்கர் கொடுத்திருக்காங்க. லாக்கர் சவுண்ட்லாம் நல்லா இருக்கு. ஏய் யார் பவர் பேங்க்டா இது? பூரேஷ் சொல்ல கேக்க லாக்கர் சாவு. அதுக்கப்புறம் திரும்பி அடுத்த ரூமுக்கு போய் பார்க்கலான்னு போய் பார்த்தா யாரா நீங்களா? தரகரா. ஏய் தரகரா என்னாச்சு? அதெல்லாம் படம் கண்ணு வேண்டாடா சாமி. ஏய் மச்சான் கட்டிய பத்தி கூப்பிடுங்கடா. இப்படி புவனேஷ் வந்து கஷ்டப்பட்டு எங்கள் பால் செஞ்சுட்டுட்டா. இப்படியெல்லாம் சோதிக்கிறாய். நான் வந்து பிரிஷே பண்ணல முன்னாடி. சாவு சாவுல செத்த பேர நீ. இது ராத்திரியே காலை. மை காட்.
எதுலயுமே சக்கரைடா. அதுக்கப்புறம் வந்து பால் கொஞ்சம் சண்டை போட்டுருந்தோம் நாங்கள். ஏய் பாலை சக்கரை போறீங்கடா. பாலில் சக்கரை கொட்டணும் மாட நக்கு ஏய் சக்கரை போட்டு கலந்தீங்களா முதல்ல? சர்க்கரையை போட்டு கிண்டியே ஊரில் சர்க்கரையெல்லாம் கீழே வந்துடுச்சு. அதனால் பால் டேஸ்ட்டாகவே இல்லை. ஹார்லிக்ஸ் இல்லையாடா? பூஸ்ட் இருக்கு அதுக்கப்புறம் 2 ரூமும் சேர்ந்து விளாண்டுட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் விசா வந்து எல்லாரையும் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிருந்தா. இவர்தான் யூடியூபர் ஜெய்கணேஷ். ஊருக்குள் சயின்டிஸ்ட் என்று சொல்லும் தெரியும் மாதேஸ்வரன். ஓஞ்சான் என்கிற ஒருத்தன் போனேஸ் எப்போதும் கஞ்சமாக இருப்பான். எங்க கேங் பாத்துக்கோங்க. டான்ஸ் ஆடுறீ? பயன்படுத்தணும்டா, இப்படிதான் வேகமா வருவான். ஒரு அளவுக்கு தான் ப்ரோ எல்லாமே. வெளியே ஒரு சேர் கொடுத்துக்கிறாங்க உட்கார. 4 பேர் ஃபுல் கவர்ல எடுப்போம். அதுக்கப்புறம் ரூம் விட்டு வெளியே வந்து நாங்கள் வந்து ஹோட்டலில் சாப்பிட்டோம். நல்லா ஹோட்டல் மழை பேர்றா மழை தூர் மச்சா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து ரூம்லேருந்து ஃபர்ஸ்ட் சைட் நம்ம விசிட் பண்ண போகிறோம். அதுக்கு தான் எல்லாம் வந்து தடப்புலாம் ரெடி ஆகிட்டு இருக்கோம். இப்போ எல்லாம் கிளம்பலாம். கீபிள்ஸ் ஜோலா கிங் வயர்லெஸ் யோகேஸ்வரன் எங்கே தோஞ்சு போயிட்டான். நான் தான் மாதேஷ், அப்புறம் பக்கத்தில் இருக்கிறவன் தான் போகணும், அப்புறம் இவனை தான் உங்க எல்லாருக்கும் தெரியும். அதுக்கப்புறம் இந்த ஸ்டெர்லின் ஹோட்டலில் ஒரு கானம் குட்டியாக இருந்துச்சு. அந்த கானம் வந்து பார்க்க போயிட்டோம். அது ஒரு குட்டி பொட்டனை காலம் மாதிரி இருந்துச்சு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே ஒரு கார்டன் இருக்கு. வேற லெவல்டா எல்லாமே. பொட்டானிக்கல் கார்டன் இது ஹோட்டல் கார்டு இந்த மாதிரி பண்ணிட்டு பச்சை பசங்க சைடுல இருக்கு. தேடுறான் கண்டென்ட் தேடுறான் ஒருத்தன். அதில் வந்து வேற வேற ரூம்ஸ். அந்த ரூம்ஸ்க்கு ஒரு என்ட்ரன்ஸா இந்த ஃப்ளவர்ஸ்லாம் வச்சுக்கிறாங்க. மாடேஸ் வந்து எட்ட போகுதுடா. இது வந்து ரூம் சூப்பராக இருக்கிற இடம். நல்லா சில்லு 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 இருக்குங்க ஊட்டி. ஒரு நல்ல வியூவிங் ஸ்பாட்டு. தோட ஹட்டு காலத்துல கட்டினதா நல்லா இருக்கு. அதுக்கப்புறம் இங்கே இருக்கிற கொஞ்சம் ஃப்ளவர்ஸ்லாம் வந்து பார்த்துட்டு இருந்தோம். பார்த்துறாடா டேய். கீழே விழுறியா இங்கே நான் குடி கொண்டு போய் குடி என்ன தர ஓ பேக் தரேன். மாடேஸ் இங்கே நான் குடிப்பியாடா? குடிப்பானா இவன்? ஓகே ரெஸ்ட். மாடேஸ் வலிச்சு வச்சு பார்த்துக்கிறேன். வலிச்சு வச்சு வீடியோ எடுக்கிறேன். என்ன சொன்னாங்க? வரேன்னு சொல்லுங்க. ஃபோக்கஸ் எடுத்தாங்களா? இது முன்னாடியே பண்ணிக்கலாமேடா. மாடேஸ் வந்து ஃபர்ஸ்ட் நாங்கள் வந்து ஸ்கூலில் வரும்போது அவள் லேட்டாக வந்துட்டா. அதனால எங்கள் வேன் வந்து போயிடுச்சு. அதனால அவள் எங்கள் வேனில் வரல. ஆனால் இனிமேட்டு அவள் எங்கள் வேனில் வருவாள். நேற்று நம்ம மாற்றிருக்கோம்ல. சரி ஒரு இது என்ஜாய் பண்ணலாம். எவ்வளோ ஸ்டோரேஜ் வச்சுக்கிறேன் ஃபோனில்? 30 வீடு 70 ப்ளஸ் 2 பென்ட்ரைவ். அதில் என்கிட்ட ஒரு SD கார்டு வந்துருக்கு. அதில் ஒரு 20 லைட் எஸ்டி கார்டு. இங்கே பாருங்கப்பா, பூரன்னு புகை வருது. ஆச்சரியமா. ஆனால் உண்மையாக என்னன்னா இந்த வேன் என்ன வந்து புகை வருது. ரைட் விடு. பண்ணு இதுக்கு இப்போ நான் வந்து வாய்ஸ் ரெக்கார்டாவோ. இதை வந்து புவனேஸ்வர ஹோம் கேமராவா. அதுக்கப்புறம் நாங்கள் அடுத்த ஸ்பாட் வந்து போயிட்டு இருந்தோம். இப்போ சின்ன பிக்ஸ் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அதில் நாங்கள் 3 பேர் ஒரு ஆடு. அடுத்த ஸ்பாட் என்னன்னா பொட்டானிக்கல் கார்டன். போய் வந்து சாவ போகிறோம். 2 பேரும் சத்து விளையாடுவோமா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து கார்டன்ஸ் வந்துருக்கோம். ஃபோட்டோ ஷூட்லாம் வந்து நல்லா எடுக்க முடியுது. வெயில் போட்டு வெயில் சூப்பராக அடிக்குது. பார்க்கலாம் வெயிலெல்லாம் பார்க்க முடியுமா? என்னடா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். பொட்டானிக்கல் கார்டன். அதுக்கப்புறம் என்ன சுற்றி பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். பச்சை பசங்க வேற லெவலில் இருக்குறா. கார்டன் ஃபுல்லாக பச்சை பசலாம் இருந்துச்சு. நான் ஏற்கனவே வந்து ஊட்டிக்கு வந்துருக்கேன். இது வந்து செகண்ட் டைமு. ஆனால் இருந்தாலும் எல்லாத்தையும் புதுசாக பார்க்குற மாதிரி இருக்குது. ஏன்னா நான் ஃபஸ்ட் டைம் போகும்போது இதெல்லாம் வந்து கவர் பண்ணவே இல்லை. அப்போ என்ன நினச்சி நீங்களே பாருங்கள். ஊட்டியில் சேவ் பண்ணுறாங்க ட்ரீஸ். தமிழ்நாட்டுக்கு வந்து அதாவது கடலூர் பக்கம்லாம் வந்தீங்கன்னா கஞ்சம் திருட்டு கும்பல் தான் நிறைய இருக்கு. அகராதி பிடிச்ச பைபிளெல்லாம் வந்து நிற்கிறாங்களே. ஜாலியாக இருக்கலாம் வச்சு வர்ற வைடங்களே. ஓகே கைஸ், ஜாக்கெட்டை வந்து போகலாம் கைஸ். அதாவது சேனுங்கிறது யாரா வேலை வயலன்ஸை பெஸ்ட்டுரா? திஸ் வில் பி a violence. உங்கள் அம்மாவுக்கு அமுச்சு விடுவேன். This will be a violence because of ஜெய்கணேஷ். அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அதுக்கப்புறம் சில பேர்கிட்ட என்ன யூடியூப் சேனல் பற்றி இன்டர்வியூஸ் பண்ணிருந்தேன். ஜெய் கிரியேஷன்ஸ். ஜெய் கிரியேஷன்ஸ் 36.5. ப்ராப்ளம் இது கிட்ட. ஹாய் கைஸ், இப்போ நம்ம இட்டாலியன் கார்டன் பார்க்க போகிறோம். இதுலாம் போன டைம்ல அப்படியே வந்துடுறா. இந்த பொட்டானிக்கல் கார்டன் கொஞ்சம் பெருசா இருக்கு.
அதுக்கப்புறமேட்டு இந்த போனஸ் என்ன பண்ணான்னா ஃபுல்லாக வயலன்ஸாக வந்து பேசிட்டு இருந்தா. காவா எடுக்கிறதாலும் எனக்கு எல்லாம் சுற்றி போயிருக்கேன். தெரியும், அதான் நீ மட்டினுங்கிற ஆரப்பில் நானும் அவனை வந்து திட்டி விட்டேன். இந்த இலை மேலே இந்த சீன்லாம் வந்து சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் ஒரு வியூ எடுத்தேன். அதுக்கப்புறமேட்டு சார்லாம் வந்து தகடுன்னு வாங்க அடுத்த ஸ்பாட்டுக்கு போகலான்னு வந்து கூப்பிட்டாங்க. திட்டுறாங்க வாங்கடா. நானும் வந்து ஓடணும்னு நினச்சேன். இப்போ நான் வந்து ஓட ஆரம்பிச்சிட்டேன். அப்போ திரும்பி வந்து பிரேக் எடுத்துட்டேன். எப்படி கேட்டா பொட்டானிக்கல் கார்டன் விட்டு ரோட்டுக்கு வந்து வந்தாச்சு. அப்புறம் வந்துட்டு சம்பவம் நடந்துச்சு. மாரேஸ் வந்து இந்த இடம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கன்ஃபார்ம் ஊட்டிக்கு வரும்போது இதை ட்ரை பண்ணி பாருங்க. பாத்துடா மச்சான். அது என்ன ட்ரை பண்ணணும்னு புரியுதா? இப்போ மாலிஷ் பண்றத ட்ரை பண்ணுங்க. அதுக்கப்புறம் ஒரு கடை இருந்துச்சு. மாரேஸ் அங்கே ஒரு ஆயில் வாங்கலாமான்னு பார்த்துருந்தா. எவ்வளோ கேளு. அதுக்காக கைலாசிலாம் ஃபோன் பண்ணி கேட்டான். அப்புறம் எதுவும் வாங்கவே இல்லை. மச்சான் தூருடா வெள்ளை வெள்ளைன்னு இருக்குது கிளைமேட். அதுக்கப்புறம் திரும்பி வந்து சார் கூப்பிட்டாங்க குரூப் ஃபோட்டோக்காக. ஸோ நாங்கள் இந்த இருந்தே ஆகணும் அந்த இடத்துல. அதனால் வந்து ஓட ஆரம்பிச்சிட்டோம். எனக்கு மூச்சு இறங்கிடு. நாங்கள் எப்படி கட்டணும் நீங்களே பாருங்கள். அதுக்கப்புறமா கொஞ்சம் மழை டூர் இருந்துச்சு. என் ஃபோனுக்கு ஒன்றா வரட்டு நம்பி வீரத்திலே போயிட்டு இருந்தேன். அப்புறம் வந்துட்டு ஒரு பயம் இருந்துச்சு. அந்த பயம் வந்து வேஸ்ட்டுன்னு வந்து கடைக்காரனே சொல்லிட்டாங்க எங்களாம் செட் ஆகணும்னு. ஆனால் நாங்கள் வந்து வாங்காமல் அப்படியே வந்துட்டோம். பார்வையும் ஒரு மாதிரி தான் இருக்குது, பைனாகுலர் ஒரே மாதிரி தான் இருக்குது. அதுக்கப்புறமேட்டு பஸ்ஸில் ஒரு இடத்துல நிற்க வச்சுருந்தாங்க. நான் அதை வந்து வீடியோ எடுத்தேன். அதுக்கப்புறமேட்டு பஸ்ஸில் வந்தாச்சு. அதுக்கப்புறம் இந்த மேலே போட்டுக்கிற இந்த இதை வந்து புவனேஷ் சும்மா சேரோட்ட வந்து வாங்கினா. பாருங்க, ஆனால் நான் போட்டு கொஞ்சம் காமெடி பண்ணிட்டு போடுங்க. தூக்குனா ஆடு மாதிரி, தூக்குனா நாய் மாதிரி இருக்கிறான். ரெண்டுத்தையும் தூக்குனா பைத்தியம் மாதிரி இருக்கிறான். இது 150 ரூபாய் கைஸ். இதை விட கம்மி பிரைஸ் யாரும் தர மாட்டாங்க. ஆமா, இவன் விற்கிற மாதிரி பேசுறான். அதுக்கப்புறம் நம்ம ஸ்கூல் வந்து நிறைய வந்து அநியாயங்கள் வந்து பண்ணியிருக்குது. நல்லா ஏமாத்திட்டாங்க கைஸ். 9500 வேஸ்ட் ஆயிடுச்சு கைஸ். சொல்றேன் ஃபர்ஸ்ட் மேங்கோ ஹில் ஷோல அந்த ஹோட்டல் கூட்டு போறேன்னு சொல்லிட்டு ஸ்டெர்லிங் கூட்டு போய் ஒன்னு ஏமாத்திட்டாங்க கைஸ். ரெண்டாவதா பாத்தீங்கன்னா எல்லா இடத்தையும் காட்டுறது, 2 இடத்தையும் காட்டி திரும்பி ஹோட்டல் கூட்டு போறேன் கைஸ். மூணாவதா வந்து ஊட்டியில தனி வேன் வச்சுக்கிறோம்னு சொல்லிட்டு எதையும் ஏமாத்திட்டாங்க கைஸ். இல்ல இது பிரைவேட் வேன், அதான் ஸ்கூல்ல இருந்து எடுத்தது கைஸ். ரொம்ப ஏமாத்துறாங்க கைஸ். அரிஸ்டோபல் ஸ்கூல்ல சேராதீங்க கொஞ்சம். சும்மா அதுக்குள்ளே அடுத்த இன்சிடென்ட். பஸ் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. சும்மா சொன்ன ஆக்சிடென்ட்டாக இல்லை, பிரேக் டவுன் ஆயிடுச்சு. ரிவர்ஸ் கீரை போட்டு ரிவர்ஸ் வர மாட்டேங்குது. ஆனால் முன்னெல்லாம் போட்டு இப்போ ரிவர்ஸ் போனால் வந்து அடுத்த ரோட்டுக்கு வந்து போக முடியும். வண்டி வந்து ரிவர்ஸ் வர மாட்டேங்குது, வண்டி வந்து துடிக்குது. அதனால் பஸ் வந்து துடிச்சு வச்சு முக்கிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் நம்ம அடுத்த இடத்துக்கு வந்து போகணும். ஒரு பஸ்ஸில் வந்து 50 பேர் இருப்பாங்க. இப்போ 50 பேரும் இப்போ பாதிச்சிட்டாங்க. இதனால வந்து அடுத்த ஸ்பாட்டுக்கும் வந்து மற்ற யாரும் வந்து போக முடியாமல் வந்து ஆயிடுச்சு. அதுக்கு வந்து சீக்கிரம் போகணுன்னு எல்லாரும் வந்து தள்ள ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் பஸ்ஸு ஒரு இன்ச்சு கூட நவரவே இல்லை. அதுக்கப்புறம் நின்று சும்மா ஏதோ பண்ணிட்டு இருந்தோம். இந்த அல்டிமேட் வேஸ்ட். 3 மணி ஆயிடுச்சுடா, இன்னும் சாப்பிடல. வெயில் அடிக்கும், குளிரும், குளுகுள்னு வெயில் அடிக்கும். என்னமா பண்றாங்க. அதுக்கப்புறம் எங்களை வந்து நடக்க விட்டாங்க. ரோஸ்காரனா பசிக்காரா நம்மளா? நாங்கள் வந்து 2 மணி நேரம் நின்றுட்டு தான் வந்து இருந்தோம். இன்னைக்கு நாள் ரொம்ப மோசமாக போனோம். வேஸ்ட் மூமெண்ட்ஸ். அதுக்கப்புறமா ஒரு பஸ் வந்துச்சு. பஸ் வந்து நாங்கள் வந்து வீட்டுக்கு போயிட்டோம். அதுக்கப்புறம் ரூமுக்கு வரவே ஒரு 4 மணி ஆயிடுச்சு. இன்னும் நாங்கள் வந்து மதியம் சாப்பாடு வந்து சாப்பிடவே இல்லை. ஸோ ரூமுக்கு போயிட்டு கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு நாங்கள் வந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். நாங்கள் பஸ்லேயே வரலாம் போனா பிரேக் ஒரு ஆயிடுச்சுடா. 2 மணி நேரம் நின்னுடா. டேய் வாங்கடா. மழை பெய்யுப்பா. என்னடா இன்னும் சாப்பிட்றீங்க? இந்த போனஸ் எப்பவுமே வந்து கேமில் வந்துட்டு இருந்தா. அதுக்கப்புறம் திரும்பி நான் ரூமுக்கு போனேன். பெருசாலாம் ஒன்றும் பண்ணல. அதுக்கப்புறமா போனஸ் யோகேஷ் கொஞ்சம் விளையாண்டு இருந்தாங்க என்கிட்ட. எங்கடா அவன்? என்னடா பண்ணியல வீணே தெரிகிறதே. அவர் ரெஸ்ட் போய் வேணா காலை வை. எதுவும் ஐல ஊட்டி இல்லடா. பா தம்பி, டின்னர் எல்லாம் ரெடி கிடையாது. ஜெஜி ஒரு நோட்டா எடுத்து வச்சுக்கோ. நான் ஃபர்ஸ்ட் செட் வந்து மாசக்கே நாய் வச்சிருந்தா. சி நாயா போனஸ் வச்சிருந்தா. சாப்பிடும்போது மாடி வச்சிருந்தா நீ வச்சுக்கோ. ஐயோ 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 குளிருடா. அதுக்கப்புறம் வந்து இன்னைக்கு நைட் வந்து ஃபயர் கேம்பா போய் குளிர்காலான்னு வந்து ஃபயர் கேம்ப் தேடிட்டு வந்தோம். என்ன ஏமாத்துறீங்களாடா, பிராங்க் பண்றேன்னு. இங்கேங்கடா நாங்கள் முதல்ல வந்து தப்பான இடத்துக்கு வந்தோம். அப்புறம் தேடி யோகேஷ் வந்து கரெக்டான இடத்துக்கு கொண்டு எங்களை கூப்பிட்டு போயிட்டான். கேம்ப் கிட்ட போல வாங்கடா. நடுவில் போய் குளிர்காய். அதுக்கப்புறமா இந்த ஃபயர் கேம்ப் போய் கொஞ்சம் குளிர்கான்ட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் மற்றவங்களும் வந்து ஆர்த்துருந்தாங்க. சரி மச்சான், பிரைட்னஸ் குறைச்சான்டா.
அதுக்கப்புறம் இந்த கேம்ஸ்லாம் வந்து ஒரு இடத்துல வந்து நடக்கல, அந்த இடத்துல வந்து நாங்கள் தேடிட்டு இருந்தோம். ஃபைனலி அந்த இடத்துக்கு வந்து போயாச்சு. அந்த இடத்துல வந்து PS5 இருந்துச்சு. ஆனால் நாங்கள் கடைசி வரைக்கும் வந்து விளாடவே இல்லை. இதுக்குள்ளையாடா? இதா. அதுக்கப்புறம் நானும் மாரேஸ் வந்து ஃபோன் கம்பேரிசன் பண்ணிருந்தோம். அதில் ஃபோன் வந்து தோடுச்சு. இங்கே பழிச்சிருக்கு பாரு. ஒட்டு ஃபோன் அப்புறம் அதுக்கப்புறம் நான் வந்து பிஸ்னஸ் விளாட்லாம் முடிவு பண்ணோம். அதுக்கப்புறம் கேன்சல் பண்ணிட்டு நாங்கள் வந்து ஸ்னேக் அண்ட் லேண்டர் லூடோ வந்து விளாட ஆரம்பிச்சிட்டோம். My God. அதில் யார் வின்னர் அதெல்லாம் நீங்களே வந்து பார்த்துக்கோங்க. லூடோ விளாட முடிகிறவங்களே பிடிக்கிட்டு போயிட்டாங்க. ஆனால் இப்போதைக்கு இருக்கிற வச்சு ரிசல்ட்டை நீங்களே வந்து பார்த்துக்கோங்க. என்னடா பண்ணிட்டு இருக்க? வெல்கம் டு கொரங்க நம்பர்ஸ் vlogs. வெரி நோய்ஸ். அதுக்கப்புறம் ரூமுக்கு வந்து சில கோணாங்கி மேலாம் வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. சில பேரை நீங்களே வந்து பாருங்க. அதுக்கப்புறம் ரூமுக்கு வந்து என்ன நினச்சி நீங்களே பாருங்க. கிஷோர் என்ன புடுங்குறா பாரு, என்ன பண்றா பாரு அவனை. மாரேஷ் அவனை பாடுறா, அவனை பாடுறா. என்ன எழுத்துற? தராங்கடா, ஏன்டா இப்படிலாம் பண்றீங்க மச்சா? பார் மச்சா, நீ ஒரு பேய் மேய்க்கிறா பாக்க. டேய் யாரா லைட் ஆஃப் பண்ணு? வாங்கடா போய் பார்த்துட்டு ஒரு வாங்கடா. டேய் யாரும் துணைக்கு வாங்கடா. டேய் இது கரண்ட் கட்டுறா. எப்படி அடுத்த நாள் காலைல நான் வந்து ஒரு 6 o'clock வந்து ஏன்ச்சிட்டேன். அது வந்து பவர் கேபிளா இல்லை டிவிக்கு, அது வந்து ஹீட்டரு. 7 மணிக்குள்ளே எல்லோரும் ரெடியாக இருங்க சொன்னாங்க. ஆனால் எல்லாம் வந்து பாசிபிளே கிடையாது. ஏன்னா ஒருத்தர் வந்து ரெஃப்ரெஷ் பண்ண வேலை இன்னும். இங்கே ஒரு ஹீட்டரு இல்லை 45 முடிச்சு மச்சம் தூரேன். வணக்கம். சொல்லுடா, என்னடா சொல்றேன்? சொல்லு. நீங்க போறோன்னு நேற்று விட்ட சைட்ஸ்லாம் இன்னைக்கு பார்க்கலான்னு சொல்லியிருக்காங்க. அது எந்த விதத்தில் அது வந்து ட்ரூ ஆக போகுதுன்னு எங்களுக்கும் தெரியல. அவங்களுக்கு பசி இருக்கு. ஆச்சு தெரியல. எங்க சமக்கான ஆகுது. எதுக்குடா பசி இப்பெல்லாம் பண்ணு? ஏன்னா இப்பெல்லாம் பண்ணு? 9 பேர் நின்னோம், 2 மணி நேரம் நின்னோம். அப்புறம் டக்குனு ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு போய் சாப்பிட்டு ஹாய் கைஸ், இப்போ நம்ம அடுத்த ஸ்பாட் போக போகிறோம். இன்னைக்கு புது நாள். பார்ப்போம் எந்த ஸ்பாட்லாம் போகிறோம். பஸ் வேறு நேற்று ரிப்பேர் ஆச்சு. ரெடியாக 9:30 ஆகுமா? அது வரைக்கும் நாங்கள் வேறு பஸ்ஸில் போகணும் சொல்லிட்டு பஸ்ஸில் ஏறிட்டோம். போகிற வேலை திரும்பி வந்து ஃபோன் கம்பேரிசன். அதுக்கப்புறம் நாங்கள் வந்து அடுத்தது பைக்காரா லேக்குலாம் வந்து போனோம். அங்கே வந்து நிறைய குரங்கெலாம் இருந்துச்சு. அதுபோல் ஜாலியாக வந்து பேசிட்டே போயிட்டு இருந்தோம். அதுபோல் லேக் வந்துச்சு. சூப்பராக இருக்கிறோம். ஃபைனலி முடிச்சாச்சுடா பைக்காரா ஃபால்ஸ். இப்போ அடுத்து நம்மளை ஷூட்டிங் பாயிண்ட் கூப்பிட்டு போகிறாங்களாம். ஃபுல்லாக கிராஸ் லேண்டாக இருக்கும், கிட்ட இருக்கும். போகலாம். கேப்சர் பண்ணுறேன். நடக்கணும் ஃபுல்லாக 1 கிலோமீட்டர் பைக்கார போட்டோஸ்க்கு. அதுக்கப்புறம் எங்கள் வேன் வரல தெரியுமா? அதனால் டக்கு போய் வேன் அப்படிலாம் முடிவு பண்ணோம். ஆனால் யாரும் வரல. ஆனால் எல்லோரும் வந்து நடந்து வந்துருந்தாங்க. போனஸ் போய் போடுறோம். கடைசியில் வந்து வேனை விட்டுட்டோம். உங்களாம் தேவைன்னு சொல்லி நான் மட்டும் உட்காந்து அவங்க நின்று வந்துருந்தாங்க. நம்ம பஸ் வந்துச்சுடா. ரொம்ப நாள் ஒரு எல்லா இடத்தும் ஷூட்டிங் ஸ்பாட் தான். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஷூட்டிங் ஸ்பாட் வந்தாச்சு. மேலே ஏற போகிறோம் கைஸ். நம்ம பஸ் பேக் கைஸ். அங்கே போய் பார்க்கும்போது வேறு லெவலில் இருந்துச்சு. நான் ஃபஸ்ட் டைம் ஊட்டி வந்து போய் நான் வந்து ரைட் சைடு போயிருந்தேன். இப்போ லெஃப்ட் சைடு போகிறேன். 2 வெவ்வேறு. ஆனால் எல்லாமே புதுசாக பார்க்க மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் அங்கே எவ்வளோ என்ஜாய் பண்ணோம் நீங்களே வந்து பாருங்கள். கைஸ் இப்போ நம்ம மலை ஏறிக்கிட்டு
போறடி வேற லெவல்ல இருக்குடா. என்ன சொல்ற மேலே போகிறோம் ஒருத்தவங்க போலையா நம்ம மேலே போகிறவா எப்படின்னா போகிறாங்க இப்படி போகிறா ஈஸி வர மாட்டேன் தலுங்க என்ன யாரோ எவ்வளவு வேகத்துல போடுற சீனிக்கு எல்லாம் கீழே போகிறாங்க நம்ம தான் அந்த ஓரம் போலாம் வாடா. இங்கடா வாசனை கீழே போகிறோம் அவ்வளோதான் காய்ஸ் இப்போ என்ன பண்ணுவோம் கீழே இறங்க போகிறோம் தெரியும் ரொம்ப ஆழமாக வேகமா கீழே இறங்க போறோம். போய்த்தா போருவேன் டேய் மாஸ் அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. கீழே உண்டா ஆல்ரெடி எங்க போறோம் தெரியல ஹோட்டல் போவோம் கன்ஃபார்மா அடுத்து நம்ம சாக்லேட் ஃபேக்டரி போக போகிறோம் சொன்னாங்க மாரேஸ் பாரா எங்க போறோம் நம்ம அங்கேயும் சாக்லேட் சொல்லி கொண்டோம் அடுத்து எங்க சார் டீ ஃபேக்டரி அடுத்தது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் திருப்படா கேமராவா. இப்போ அடுத்து நம்ம போற இடம் டீ ஃபேக்டரி. அங்க வந்து நம்மளால பர்ச்சேஸ் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. எவ்வளவு ஒர்த்தா இருக்குன்னு பார்க்கலாம். அது எப்படி செய்வாங்கன்னு அங்கே காமிப்பாங்க vlog எடுக்கிறீங்க vlog-ஆ சேனல்ல வரும் ஒரு 2 months கழிச்சு. அருள் சேர்றா அது இது தாண்டி ஆகும் ஆக்சுவலா இவன்றதெல்லாம் சார் டக்குன்னு முடிச்சிடும். ஃபைனலிடா ஏய் விஸ்வா 5 பேர் வருவாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து டீ ஃபேக்ட்ரி வந்து போயிருந்தோம் ஒரு 2 மணி அப்போ அங்கே கையில் அது மாட்டிட்டு மேலே ஏறிட்டே இருக்குது. அது இப்படிலாம் வழியை ஏன் வைக்கிறாங்க எனக்கு சத்தியமே தெரில. இந்த ரயில்வே கிராசிங் இங்கே ஒரு செல்ஃபி ஓ அங்கே இருக்குது இப்படி வருவாங்க பாரு அவங்களுக்கு என்னடா ரொம்ப பயமுறுத்துறீங்கன்னு. நான் பைன் ஃபார் அன்ஃபார்ச்சுனேட்லி கேன் சோல்ட் அவுட் ஏன் டைம் இல்லை வேற கொடைக்காலம் விடுறா இல்லை அப்படியே ஏன்னா கடுப்பேட்டுறாங்க இப்படி போயிட்டு வரணுமா அது டேரக்டாக வைக்கலாம்ல இங்கே ஒரு மாதிரி நாட்டமான ஸ்மெல் இருக்குது ஆனால் நாட்டமா இல்லை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு உள்ள போயிடுண்டா இது உள்ள ஃபோன் உண்டா என்ன ஆகும் இந்த இடத்துல எப்படி டீ வந்து உருவாகுன்னு காமிப்பேன். டீ ஃபவுண்டர்லேருந்து வரும் இங்கிலீஷில் படிச்சுமே இதெல்லாம் சூப்பராக இருக்குதுப்பா. டேய் இந்த ஃபுல்லாக டீ ஃபேக்டரி வா இந்த டீ போடுற ஸ்மெல்லு என்ன பண்ணு உள்ள ரெண்டு அவுட் புட்ச்சு ஒரு அவுட் புட் ஆயிடுது. இந்த மிஷின்ஸு இதெல்லாம் வந்து ஒரு டிஎஸ்ஏ இவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னா எனக்கு இதை பார்த்து வேண்டாம் தெரியுது. ஃபர்ஸ்ட் டைம் குடிக்க போகிறேன். அதுக்கப்புறமா அங்கே ஒரு டீயை வாங்கி குடித்தேன் ஃபர்ஸ்ட் டைம் நல்லா இருந்துச்சு. ஆனால் ரொம்ப சூடாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அங்கே சாப்பிட்டு இருந்துச்சு. ஸோ என் காசுலாம் வந்து கறி ஆகிட்டு இருந்தேன். நம்ம டீ தூள்லாம் வாங்குவேன் ஆரஞ்சு பெக்கி சாக்லேட் காடமம் மசாலா சாக்லேட் ரைஸ் வாங்கியாச்சு கைஸ். டீ பவுடர் சாக்லேட்டரா மச்சா ஐ ஃபைனலி see you. ரொம்ப முத்திருச்சு ஒரு கிலோ வாங்குங்க 1800 ரேட் இது நம்மளுக்கான ஏரியா இல்லை. வாடா போலாம். மச்சா என்கிட்ட காசு நான் வாங்குவேன். இதா பட்டர் ஸ்காட்ச் நெட்டிஸ் வேற காசு போடுறடா கன்ஃபார்ம்டா காமச்ச அந்த செருப்பாடே என்கிட்டே இந்த காசு இல்ல ஜிபேல வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் எப்படி வந்து பஸ்ஸுக்கு வந்தாச்சு. அடுத்து நம்ம எங்கே போக போகிறோம்னா பர்ச்சேஸில் வந்து என்னமோ பண்ண போகிறோமா எங்கன்னா ஊட்டியே ஒரு அளவுக்கு தான் ப்ரோ எல்லாமே. நல்லாவே பண்ணிடுறேன். ஒரு 1.5 kg குட்டி வரைக்கும் வாங்கிருக்கேன். அடுத்து நம்ம எங்கே போக போகிறோம்னா போட் ஹவுஸ் போக போகிறோம். அங்கே வந்து 1 hour பர்ச்சேஸ் பண்ணுறதுனால பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க, இல்லை போட்டிங் போகிறதுனால போய்க்கோங்கன்னு சொல்லிட்டாங்க. எல்லா பஸ்ஸும் பின்னாடி எங்கேயோ போட்டு நம்ம பஸ் எங்கேயோ போயிட்டு இருக்கிறீங்க. எங்கே போகிறன்னு ஒரு இதுவும் தெரியல. 333 லக்கி நம்பர். மை காட் இன்னும் சாப்பிடல. ஒரு 5 minutes சாப்பிடுவாங்க. என்ன ஆகும்னு தெரியல. ஸ்நாக்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம். இவன் எடுத்துட்டு வர முறுக்கு யாருங்க சாப்பிடுவோம். இவன் ட்ரெண்ட் வளரும். அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அது லூசுக்கு மட்டும் வந்து கிடக்காம. அதுக்கப்புறம் மணி வந்து ஒரு 3:45 ஆயிடுச்சு. இப்போ 4:30 வந்துருங்க அப்படி சொல்லிட்டாங்க. ஆனால் நாங்கள் வந்து 2 சூஸ் பண்ணலாம். ஒன்று ஷாப்பிங், இன்னொன்று வந்து போட்டின். ஸோ 2ல் ஏதோ சூஸ் பண்ணலாம். நாங்கள் வந்து போட்டினே வந்து சூஸ் பண்ணலாம் டக்குனு போய்ட்டுலாம் நினச்சோம். ஆனால் அங்கே போய் டேரக்டாக காசு கொடுத்தாரு. என்ட்ரி ஃபீ 30, போட்டு ஃபீ வேறையா. ஆனால் என்ன பண்ணு தெரியாது குழப்பமாக இருந்துச்சு. அதில் ஷேர்லாம் போய் கேட்டு விசாரிச்சுருந்தாங்க. ஸோ இதுக்கே வந்து டைம் ஆயிடுச்சு. இது மாதிரிலாம் வந்து வேஸ்ட் பண்ண வேணாம் சொல்லி நாங்கள் வந்து ஷாப்பிங் போயிட்டோம்.
காய்ஸ் ஊட்டி போட் லேக் ஹவுஸ் அது வந்து போக வந்து டைம் வந்து இல்லை. அது மட்டும் இல்லாமல் எங்கள் ஸ்கூல் பாப்புலேஷன் இல்லை. 4:30 வரணும். இப்போ டைம் வந்து 3:58. இப்போ அங்கே போகிறதுக்கே டைம் பத்தாது. அது மட்டும் இல்லாமல் ஷாப்பிங் வேறு பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் பெடல் போட்டு அது மட்டும் இல்லாமல் 500 rupees என்ட்ரி ஃபீஸ் வர 100 rupees கேட்குறாங்க. நாலாளுங்க அதெல்லாம் செட் ஆகாது. அதனால நம்ம ஷாப்பிங் போகலாம். ஷாப்பிங் நான் என்னென்ன வாங்கலாம்னு நீங்களே பாருங்க. எவ்வளோ இது? 150. நல்லா வருது. நல்லா இருக்குமா? போய் தூக்கிட்டு வரலாமா? ஐபட் தெரியலப்பா. கீச்சனா இது வாங்கலாம். கேமரா வாங்கலாம். இல்லை வாட்ச் வாங்க. கேமரா ஃபுல்லாக காரு கன் இதான் மிக்ஸ்டாடா. இது ஃபுல்லாக ட்ரெஸ் வாங்கலாம். கீச்சையெல்லாம் வாங்கலாம். எவ்வளோ யூஸ் அதான் போகிறோம். இது வாங்க மாட்டேன். ட்ரையல் காமி. ஹலோ ஹாய். டான்சிங் கேக்டஸ் டபுள் கரண்ட் வருது. சத்தெல்லாம் வாங்கலாம். இது பேங்கிள்ஸ் இல்லை கார்லாம் கிடையாது. தம்பி கேட்பா தேவலர்ல எப்படின்னா ஓட்டையெல்லாம் போக போகுது. ஏற்கனவே வீட்டில் பல இருக்குது. சரி வாப்பலாம். சட்டெல்லாம் வாங்க. ஸ்பைடர் மேன் அந்த இது ஓடனா கேமரா கிச்சன் எவ்வளோ? 120 சரியாடா? அதே ரேட் தான் நான் எங்கே பார்த்தோம். எல்லாமே அதே பரவாயில்ல வாங்க. சரி ஒரு போனஸ் வரா பாரு. மூணு கேள்வி செம்ம பவுன்ஸ் ஆகும். கேளு போடு. செம்ம பவுன்ஸ் ஆகும். ஏய் வாங்குறா. நான் வாங்குவா. போடுறா. மூன் பால் பார்கெயின் பண்ண மாதிரி 469 ஆயிடுச்சு. இன்னும் ஒன்லி 15 minutes is there. டேய் நான் சொல்கிறேன் பாரு. இங்கேருந்து அங்கே அப்படி போகிறோம். போயிட்டு வேனுக்கு போகிறோம். என்ன சொல்கிறேன்? சாவி ஏற்கனவே வாங்கியாச்சு. கை கால் வலிக்கு 200 இது 230. இந்த தைலம் இது எங்கள் வீட்டில் இருக்கிற நான் வாங்கிப்பா. சரி வாங்கல. நீ இதை வாங்கலாம். தாங்கண்ணா 200 சேனல் யூடியூப் உங்களுக்கு கவர் பண்ண நல்லா இருந்துக்கிறான். அதுக்கப்புறமேட்டு ரோட்டில் ஒரு பாட்டி வந்து விட்டுட்டு இருந்தாங்க சாக்லேட்ஸ். அது ரொம்பவே வந்து கம்மியாக இருந்துச்சு. டீ ஃபேட்டில் வந்து சாக்லேட் வாங்கும்போது ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. ஆனால் இங்கே ரொம்பவே வந்து கம்மியாக இருந்துச்சு சாக்லேட்ஸ்லாம். நாங்கள் எங்கேனே வாங்கியாச்சு. அதனால் வாங்கலை. அதெல்லாம் சாரே சொன்னார். அந்த இடத்துல காசு செலவு பண்ண தான் நம்மளுக்கு நிறைய வாங்கியிருக்கலாம்டா. நம்ம நிறைய செலவு பண்ணிட்டோம்டா. வாங்கினா போகலாம். எல்லாம் ஹோட்டலில் வித்தியாசம் கொஞ்சம் சைஸ் பெருசாக இருக்கும். பிளாக் தண்டரில் போய் சோறு ஏதாவது வாங்கிக்கலாம். நம்ம வந்து சிக்கன் பிரியாணி ஏதாவது காசு போட்டு வாங்கிக்குவோம். அப்படி பொத்துண்டி நில்லையா ஓரம் ஆனாரே அங்கே ஏதோ ஸ்ப்ரிங் வாங்க சொன்னீங்க. அதுக்கு வந்துட்டு ஸ்ப்ரிங் ஒரு 50 ரூபாய்க்கு வாங்கிட்டேன். காசு கொடுத்துட்டியா? ஆனால் இவன் மாயஸ் கொடுத்தானே. நான் கொடுக்கவே இல்லை. குத்தியா இல்லையா? கொடுக்கலடா. என்ன மச்சான் வாங்கினேன்? மங்குஸ்தான் எங்க விக்குது? சரி வாங்கடா. டே சாப்பாடு வாங்கடா. போயிடலடா. இங்க தான் கிடைக்கும். அருச்செல்வன் தான் விக்கிறாங்க. அருச்செல்வன் இங்க விக்கிறான்டா. போதுமா? அரிச்சல் வீடியோ. ஏய் அரிச்சல் வீடியோ பாப்பா கடுப்பாவா நம்ம கலைக்கிறவன. திருந்திங்கடா கண்ணு திருந்திங்கடா. இதான் மங்குஸ்தான். டைஜஷன் எல்லாய கஷ்டம். 10 வச்சு காட்டினாரு. 270 ரூபாய் ஆயிடுறான்டா அதே லிட்டர். ஸ்கேம்ட். ஹி காட் ஸ்கேம்ட். கைலாசா இவர்களே நம்ம தலைவரை ஸ்கேம் பண்ணிட்டாங்க. வேகமா நடந்து போயிட்டு இருக்காரு. ஃபீல் பண்ணாரா? பாத்துக்கலாம். 4:30 வர சொன்னாடா. 4:44 ஆயிடுச்சு. ஏய் என்ன டைமிங் பக்கா வரா? 3:33 பாத்தியா? ரெக்கார்ட் பண்ணுவாரு பக்கால. மை காட். அதுக்கப்புறம் தக் லைஃப் கிளாஸ் வாங்கிட்டேன். கண்ணாடி ஏய் லேசரா விளையாடலாம். அந்த கடையில் இருக்கு. வா வா. உன்னோட தான தர்மத்துல நீ எனக்கு அதான் தந்தாதான் உண்டு. இதெல்லாம் முக்காசி வந்துடா. ஃபர்ஸ்ட் பஸ் போயிடுச்சு. 2 பஸ் போயிடுச்சுடா. அதுக்கப்புறமா வந்து லேசர் வாங்கிட்டேன். அதுக்கப்புறம் இதுக்கே வந்து 5 மணி ஆயிடுச்சு. ஒரு சம்பவம் நடந்துச்சு. என்னன்னா 4:30 போய் சொன்னாங்க வேனு. நாங்கள் வந்து 4:40 தான் வந்து வந்தோம். அதுல எங்கள் வேன் மட்டும் போயிடுச்சு. நாங்கள் வந்து மற்ற வேன்லாம் வந்து வந்துட்டு இருந்தோம். மேஹோ ஹில் ஆமாடா சூப்பராக மேஹோ இல்லா 6 மணி தெரியல. இந்த வேன் டிரைவர் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்பவே பொறுமையாக வந்து வண்டியை ஓட்டு போயிட்டு இருந்தாங்க. மழை வந்து ரொம்பவே பொறுமையாக ஏற்றிருந்தாங்க. அதனால ட்ராவல் வந்து ரொம்பவே வந்து லாங் ஆயிடுச்சு. வீட்டுக்கு போய் சேர ஒரு 6 மணி ஆயிடுச்சு. 1 மணி நேரம் ட்ராவல். நம்ம மழை சாப்பிடவே இது சரியில்லை. இது வந்து நோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து இந்த கேக்டஸ் பொம்மை வச்சு விளாண்டுட்டு இருந்தோம். ஏய் பைத்தியக்கார நாய உடச்சிருவான். तुम्हारा नाम क्या है? பாய் மச்சா. டேய் 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 யாரோ வரடா? இன்னொரு இல்ல பூமேஷ் இன்னொருடா. டேய் இன்னொரு என்ன வீணாகிறீங்க டேய். ஏதோ பிச்சு போறா டேய். ஏய் படிக்கிறது சூப்பரா போமா. ஒன்னு செஞ்சு காட்டு. அப்புறமாட்டு இந்த ஸ்ப்ரிங் வச்சு விசா வந்து டெஸ்ட் பண்ணிட்டேன்டா. சொக்கி மச்சா. ஏய்டா 50 ரூபாய். டியா. எப்படியோ லஞ்ச் சாப்பிட்டு வந்தாச்சு.
இங்கே ஃபுல்லாக வந்து பேக்கப் தான். ஏன்னா நாளைக்கு வந்து நம்ம டிபார்ச்சர் பண்ண போகிறோம் ஹோட்டல்லேருந்து. அதுக்கு முன்னாடி நம்ம திங்ஸ்லாம் இந்த ட்ராயிலேருந்து இருக்கும். டங் சரி எது நம்மள எடுத்துருவோம். இதான் நம்மளும் வருது. அதுக்கப்புறம் 2 காவல்ஸ் நம்ம வருது. அதுக்கப்புறம் இந்த கியூபும் நம்ம வரலாம். ஓகே கொடு கொடு. என்னடா இதுன்னு பார்த்துக்கோங்க. நம்ம பண்ணோம் க்ளோஸ் பண்ண பாச போடுறா. அதே நம்ம பண்ணோம். ஞாபகம் நீ விளாண்டேன்னா நீ பாயிண்ட்ஸ் அதிகமாக ஸ்கோர் பண்ண. அப்புறம் வந்து திரும்பி அந்த கேம் சென்டருக்கு வந்து விளாட்லான்னு முடிவு பண்ணோம். அப்போ வந்து சார்ஸ்லாம் வந்து பாட்டு பாடிருந்தாங்க. இது விளாட்லாமாடா? அதுக்கப்புறம் வந்து நாங்கள் இந்த கேம் விளாட்லான்னு முடிவு பண்ணோம். ஆனால் இந்த கேம் பேர் எங்கள் சரியாக தெரியல. ஆனால் நீங்கள் பாருங்கள் யார் எல்லாம் ஜெயிச்சாங்கன்னு. எத்தனை பேர் வேணா விளையாடலாம், எதுவும் கேட்க முடியாது. நீங்கள் எப்போ வரல? ஓகே போனப்ப நாடா ஃபினிஷ்டா? எவ்வளோ கொடுத்த? காசு தரணுமா? அவ்வளோ நல்ல மனசு படுறாங்க. மச்சா போகலாம். நம்ம டைம் இருக்க கற்று தான் அதுக்கப்புறம் இந்த பிஎஸ் வந்து கடைசிக்கு நான் வந்து விளாண்டு பார்க்கவே இல்லை. பிஎஸ் பேர் ஒன்று இருக்குல்ல, அதுதான் பிஎஸ். நம்ம லாஸ்ட் டே இந்த ஹோட்டலில் சாப்பிட போகிறோம். சரி வாங்கடா டைகர். ஹலோ வெல்கம் டு ரியால். பாருங்க எம்மா குப்பையாகுது எங்கள் பெட்டு. எவ்வளோ குப்பையாக இருப்பாரா மச்சா. பாருங்க மச்சா எவ்வளோ குப்பையாக இருக்கு. யோகேஷ் சத்தியமாக எதுக்கிட்ட நம்ம ரூம் வந்தாலே தெரியல. ஆமாடா நம்ம ரூமே இல்லைடா. வந்து சாப்பிட்டாச்சு. குளிடா டே. ஏன்னா இங்க இருக்க அழுக்கு இந்த ட்ரெஸ்ஸை பார்த்தா மற்றவன் என்ன பேசுவான்னு தெரியாது. ஹோட்டலுக்கே ஒரு 6 மணி தான் வந்தோம். அப்போ நாங்கள் 6:30 தான் வந்து சாப்பிடே வந்து போனோம். மடையன் சாப்பாடு. Who are you? ஐயோ நான் எம்சன் நினைச்சறா. வீடியோ எடுத்து வந்து சாப்பிட்றா வச்சா. ஓ ஒன்னா ஆரம்பிச்சா. Who are you கெத்தரா? என்ன சொன்னாவா? எது சொல்ல பேன் முச்சா. என்னடா இது? யாரா இல்ல எடுத்துது? ஒரு ரூம்ல தான் நாங்கள் பேக்கில் வச்சோம். 1500 போட்டு சாக்லேட் பேக் வாங்கணும்டா. ரூம்ல இருந்து எவ்வளோ எடுத்துட்டு போயிட்டான்டா. யாரா எடுத்துட்டு போவா? நல்லாவே மாட்டாரா அவங்க ஏதாவது வேஸ்ட் நினைச்சு எடுத்து போயிருப்பாங்கடா. போனேசி ஸ்டாப் பண்ணடா டேய் வாங்கடா. உங்க ஷார்ட் ஃபிலிம் தான். அஃப்கான் ஐட்டம். ஏய் நான் வரேன்டா. கம்முனு வாடா. ஏய் மச்சான் உன் ஷார்ட் ஃபிலிம் உடனே இன்ட்ரஸ்ட். ஏய் வாடா. அது வந்து ரூம் சர்வீஸ் பண்ணவங்க வந்து ஏதாவது இது அங்க போடா மச்சான். பாருங்க गाइस படினா வந்து இப்ப டைம். போனஸ் மட்டும் கேம் விளையாடுறா. அதுக்கப்புறம் வந்து ஜாலியாக பேசிட்டு தூங்க ஆரம்பிச்சிட்டோம். அப்போ சம்பவம் இருந்துச்சு. மாயஸ் வந்து கரெக்டாக ஃபேனில் கை விட்டா ரத்தம் ஆயிடுச்சு. பெரிய காயெல்லாம் இல்லை, ஏன்னா ஃபேன் வந்து ரொம்பவே பொறுமையாக ஓட்டுச்சு. அதெல்லாம் சாட்சி பார்த்துக்கிறாங்க. ஹலோ வணக்கம்.
வெல்கம் பேக் டு ஜெய் கிரியேஷன்ஸ். இப்போதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு சின்ன ஆக்சிடென்ட் நடந்துச்சு. கையை கொண்டு போய் ஃபேனில் விட்டு கையில் ஒரு பெரிய காயம். மாரேஸ் கிடையாது. பாட்டுலேயே தெரியும் கையில் ரத்தம் வருது. வேலை பார்த்து ஃபேன் ஸ்பீடாக ஒரு என்ன ஆகலாம் செத்துருப்பா மாரேஸ். பரவாயில்ல தப்பிச்சிச்சு மாரேஸ், தப்பிச்சிருச்சு மோடிஷ். சரி ஓகே வயசுலாம் வந்து தூங்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் நாடா வந்து 5:12 AM வந்து ஏஞ்சேன். எல்லாரும் படுத்துருந்தாங்க. மாரேஸ் வந்து கணத்தான்ட்டே தூங்கிட்டு இருந்தா. 6 மணிக்கு போகணும். 5:36 ஆகுது. இன்னும் இவங்க 2 பேரும் இன்னும் ஏஞ்சிக்கு வேலை. அப்புறம் யோகேஷ் வந்து ஏஞ்சி போகிறான். புவனேஷ் எப்போ ஏஞ்சிடான்னு பார்ப்போம். ரூம் வேக்கேட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறமேட்டு எல்லாமே வந்து முடிஞ்சிச்சு அவ்வளோ நினச்சிருப்பீங்க. ஆனால் அப்படி இல்லை. இது மேலே வந்து மெயின் பிக்சரே இருக்குது. நீங்களே வெயிட் பண்ணி பாருங்கள். இப்போ இனிமேட்டு தான் ஒரு அட்வென்ச்சர் ஆரம்பிக்கும் போது அதே மாதிரி நான் காலைல ஏஞ்சி ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு வெளியே வந்து வேனில் ஏறிட்டோம். நிறைய இறங்காச்சு. ஸோ அதுக்கு போகிற முன்னாடி சாப்பிடணும்ல. அதனால் அதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு ஹோட்டல் வந்து சாப்பிட்டோம். அந்த ஹோட்டல் வந்து வேறு லெவலில் இருந்துச்சு. ஃபுல்லாக பசுமையாக ஃபுல்லாக க்ரீனாக தென்னை மரத்தை வச்சுருந்துச்சு. ஆனால் சில டெக்னாலஜியெல்லாம் பண்ணியிருந்தாங்க பாத்ரூமில். அதெல்லாம் கொஞ்சம் வியர்டாக இருந்துச்சு. என்ஜாய் பண்ணுறோம். வேனில் ஏறி நாங்கள் வந்து எந்த இடத்துக்கு இப்போ வந்தோம்னா பிளாக் தண்டர். ரூம் மட்டும் வெக்கேட் பண்ணோடனே எல்லாம் முடிஞ்சிச்சுன்னு நினச்சிருப்பீங்க. ஒன்றும் முடியல. இப்பதான் ஆரம்பிக்குது. எல்லா ரைட்ஸும் போவோம். கருப்பீடியா காட்டுக்குள்ள ஸ்பீக்கர் கேக்குதுடா. இங்கே அப்புறம் லாஸ்ட் ஒரு குரூப் இருப்போம். நான் வந்து எல்லாத்தையும் வீடியோ எடுக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஆனால் எப்படி நான் வந்து தண்ணியில் போகிறலாம் வந்து வீடியோ எடுப்பேன் டவுட்டாக இருந்துச்சு. ரைட் போகும்போது வீடியோ எடுக்கும்போது ஃபோன் கீழே வந்துச்சு. என்ன பண்ணுறது அப்படி ரொம்ப வந்து இதுவாக இருந்துச்சு. ஆனால் நல்ல வேலை இந்த ஒரு வாட்டர் ப்ரூஃப் ஃபோன் கவர் இருந்துச்சு. ஒரு 200 rupees தான். இதை வந்து கஷ்டப்பட்டு வாங்கிட்டேன். இப்போ என்னால் வந்து தண்ணியில் வீடியோ எடுக்க முடியும், ரைட்ஸ்லேயே வீடியோ எடுக்க முடியும். ஒரு பிரச்சனையும் இல்லை. அதுக்கு ஃபஸ்ட்டு இல்யூஷன் போனோம். இல்யூஷன் ரியல் லைஃப்பில் கண்ணால் பார்க்கும்போது வேற இருந்துச்சு. ஆனால் இந்த ஃபோனில் சத்தியமாக வந்து இல்யூஷனே தெரியல. அதுக்கப்புறம் அடுத்த ரைட் என்ன போகலான்னு பாட்டுட்டே இருந்தோம். அதுக்கப்புறம் சுற்றுற ரைட் போகலான்னு முடிவு பண்ணோம். ஆனால் என்ன ஃபுல் கும்பல். அதுக்கு அடுத்த ரைட் வந்து ஒன்றுமே இல்லை, கும்பல் இல்லை. ஆனால் நாங்கள் வந்து அடுத்த ரைட் வந்து போனோம். ஏன்னா புவனேஷ் போயிட்டா வந்து வரவே இல்லை கடைசி வரைக்கும். இது பயமாடா உனக்கு? ஒன்று மேலாடி மாரேஷ் ஜாலியாக. புவனேஷ் எங்கடா? புவனேஷ் ஜாலியாக மிஸ் பண்ணிட்டாரா புவனேஷ்? இதுக்கெல்லாம் போய் பயப்படுறாரு. ஆனால் ஃபர்ஸ்ட் வச்சு போகும்போது பயமாக இது பழகிடுச்சு. வா அம்மா கூத்த போடுற பின்னாடி. அதுக்கப்புறம் இந்த ரைடை முடிச்சுட்டு நாங்கள் வந்து இந்த ரைடு வந்து போனோம்னா ரோலர் கோஸ்டர் ரைடு. கும்பல் வந்து போகிற சொல்லி நாங்கள் வந்து ஓடி அந்த ரைடுக்கு போயிட்டோம். ரோலர் கோஸ்டர் கொஞ்சம் ஜாலியாக கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக கொஞ்சம் அப்புறம் இறங்குறது. இது போல டக்குனு வராங்க. நிறைய பேர் வராங்கடா. சரி வாங்க மச்சான். ராகேஷ் என்ன இங்கே இருக்கிறீங்க? சரி பயமாலாம் இருக்கிற மச்சான். ஜாலியாக பாராடே ஜாலியாக இருக்கிறேன். ஃப்ரெண்ட்டை விட்டேன். வாங்க ஃப்ரெண்ட் லாக் ஆகலை. இங்கே அம்மா ஸ்பீட் போடு. பாத்திரா ஸ்பீட் போடுறா. நாளைக்கு எங்கடா மேலே போடு. இங்க பாரு லாக்கே ஆகலை. வாடா இப்போ அங்கே போவோம். பறந்துருப்பேன் நான். என்னாச்சு அதிசயத்தில் இன்னொரு தீம் பார்க்க அங்கே இருந்து அங்கே நான் என்னது செத்துருப்பேன்டா. தூக்கி கடாசிடுச்சு. ஆமாண்டா அங்கே இனிமேல் லாக் இல்லை. போட்டே திருப்பி எடுத்துட்டு குயின்ஸ்டாண்ட்ல போய் இப்படி போடு. அப்படியே உளுற. அப்படியே நிக்குது உளுற. அப்படியே போடு.
கீழே ஊந்து நினைச்சிருந்தேன். ரைட்ல சாஞ்சா கீழே விழுற மாதிரி இருக்கும். நான் லெஃப்ட்ல உட்கார்ந்து டேய் ரைட்ல உட்கார்ற நல்லா இருக்கும்னு ஒருத்தவங்க சொன்ன கழிவா என்ன விடுறா கீழே விழ நினைச்சேன். கீழே விழல. என்னடா இது? ஓமா டேய் ஐயோ இந்த சீட் பெல்ட் உங்களுக்கு பத்தலன்னா நீங்க செத்தீங்கடா. ஏய் பெல்ட் கீழே விழ பாரு. இங்க இது எப்படிடா போக முடியும்? பயமா இருக்காது? ஜாலியா இருக்கு நீ ஊஞ்சல் ஆடுற மாதிரி இருக்கும்டா. என்னடா நீ எல்லாத்துக்கும் பயந்து சாப்பிடுவோம். நீங்க மோஸ்டா ரைட்ஸ் வந்தது நாங்கள் ஃபோன் இப்போ தான் வந்து ரெக்கார்ட் பண்ணுறோம். ஜஸ்ட்டு இது வந்து டச் ஸ்க்ரீனு கேமராலாம் இங்கே இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே ஒரு ஃபுல்லாக வாட்டர் ப்ரூஃப் ஃபோன் எடுமிச்சா. அதுக்கப்புறமேட்டு இந்த கப்பன் சாஸ் ரைட் போயிருந்தோம். நீ வீடா நான் தெரியும் கோயஸ் எங்க சரி அங்கே உட்காந்து அச்சா வைடா இருக்கு. வைடா அச்சா போலாமா? லாக் ஆயிடுச்சு. ஆயிடுச்சா நவுதுரோண்டா. இதுக்கு கூட்டு வந்துக்கணும் அவனை. நானா ப்ரோ பிளேயரு. டேய் இங்க மேல பாக்குற கீழே பாரு. லேசா கிரிக்கிட்டு கால் இருக்காரா. மற்ற ரைடெலாம் பார்க்க ரொம்பவே பயங்கரமாக இருந்துச்சு. இந்த ரைடு வந்து நல்லா இருந்துச்சு, நோ ப்ராப்ளம். லேசாக அந்த தலை சுற்றி இருந்துச்சு. இந்த ரைடுக்கு வந்து புவனேஷ் வந்து வரல. அதுக்கப்புறம் வந்து எல்லோரும் வந்து தண்ணியில் வந்து குளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க அது மட்டும் இல்லாமல் நார்மல் ட்ரை ரைட்ஸ் வந்து பெருசாக எங்களுக்கு ஏற்ற மாதிரி இல்லை. அதனால் நாங்கள் வந்து குளிக்கான முடிவு பண்ணிட்டோம் ஃபுல்லாக. ரொம்ப ஸ்பீடாக என்ன மழையை பாடுறேன் வேற லெவலில். ஸோ ட்ரெஸ் மாட்டிட்டு நாங்கள் ஃபஸ்ட்டு லக்கி ஃபால்ஸ்க்கு வந்து கிளம்பிட்டோம். கூட்டிட்டு போகிறோமா? இது ஃபால்ஸாக ஜாலியாக போகிறோம். கூட்டி போட்டுக்கடா மாட்டிட்டு வாப்போ. ஆய்ஸ் ட்ரெஸ் வந்து சேஞ்ச் பண்ணியாச்சு. இப்போ நான் வந்து லக்கி ஃபால்ஸுக்கு போக போகிறோம். இது மாதிரி ட்ரை ரைட்ஸில் வந்து செட் ஆகாது. உங்கள் யூடியூபர் மொத்தமாக பயந்து சாப்பிட்றான். இருக்குல்ல எவ்வளோ பயண்டா வழி. செகண்ட் நானே தேர்டா பண்ணி ஆரம்பத்தில் பயந்துட்டு இருந்தேன். ஆமாம் அப்படிங்க நினச்சி கூட பார்க்கலாம். லக்கி அங்கே வார அங்கே வந்து தண்ணி சூப்பராக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு எனக்கு பயமாக இருந்துச்சு, எனக்கு கேமரா வந்து நஞ்சிரும்னு நான் வச்சு எடுத்துகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் போக வந்து பழகிடுச்சு. ப்ரோ ரொம்ப ஜில்லுன்னு இருக்கு ப்ரோ. வாங்க யூடியூபர். நல்லா இருக்குல்ல? அவ்வளோ ஜில்லுலாம் இல்லடா. guys புரியுது guys போலாம். இப்போதான் லக்கி ஃபால் போயிட்டு வந்தோம் guys. மூட போகிறாங்கன்னு சொல்லிட்டு எங்களை அனுப்பி விட்டாங்க. 2 மணிக்கு வாங்கப்பா அடுத்து ஓப்பன் பண்ணுவாங்கன்னு சொல்லிக்கிறாங்க guys. அது வரைக்கும் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா வேவ் பூல் ஓப்பன் ஆகிடுச்சா, அங்கே போய் நம்ம மஜா பண்ணுவோம் guys. வாங்க. ஓ இதுவாடா. அதுக்கப்புறம் அடுத்து வேவ் பூல் வந்து போனோம். அங்கே சூப்பராக வந்து என்ஜாய் பண்ணோம். ஆனால் என்ன போனஸாக வந்து ஆரம்பத்தில் வந்து நின்றுருந்தா. இங்கே விளையாடுறவங்களால ஈஸியாக எடுக்க முடியும் டாடி. ஏய் ஜாலியாக இருக்கிறா. எனக்கே இது வரைக்கும் தான் வருது. வா எல்லாம் சேர்ந்து உள்ள போ. ஓகே உள்ள போயிட்டு வெளியே வரும். வா எப்போ வச்சாங்க எப்போ அங்கே ஆளா இருக்குடா. அப்புறம் வந்து மாரேசனை வந்து உள்ளே கூப்பிட்டு வந்துட்டான். அப்புறம் நான் வந்து சூப்பராக வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம். நீங்களே பாருங்கள். காய்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து போனஸ் ரொம்ப பயப்படுறான். குர்ரா குர்ரா நான் வரடா மச்சான். கழுத்து வலிடா. டே அவன்கிட்ட கேள்டா போகலாமாண்ணே. அதுக்கப்புறமேட்டு இந்த இது போகலான்னு நினச்சோம். அதாவது இந்த மேலேருந்து டபுள் இது அதில் வந்து உட்காந்து மேலேருந்து வந்து வாட்டர் ஃபால்ஸ் மாதிரி வரும். இது சூப்பராக இருக்கும். இது போகலான்னு நினச்சோம். ஸோ நாங்கள் போகும்போது நாங்கள் வந்து என்ன முடிவில் என்னன்னா, நானும் போனேஸும் போகலாம் முடிவு பண்ணோம். மாரேஸ் வந்து தாருன்னு வந்து போகலான்னு வந்து முடிவு பண்ணியிருந்தோம். அதேமாதிரி மாரேஸ் தாருன்னு வந்து சூப்பராக. ஆனால் இந்த புவனேஸ்வரா பாருங்கள் வர சொல்லிட்டு கடைசி 10 மினிட்ஸில் கோட்டை விட்டான். அதுக்கப்புறம் வந்து செம கான ஆயிடுச்சு எனக்கு. புவனேஷ் வந்து போயிட்டான். ஒன்னா வரே போனஸ் பயப்படுறாடா. டே மாரேஸ் உட்கார சொல்றாங்க. டேய் இது என்னடா ஒன்னா வர உட்காரா. உட்கார அவன் உட்கார சொல்றா. போனஸ் பயப்படுறாடா. அப்ப யாரா நமக்கு வருவா? தள்ளியாது விடுறா. டேய் போனஸ் தள்ளியாது கூப்பிடுங்கடா அவனை. என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. அதுக்கப்புறமேட்டு நானும் வந்து மாரேஸ் வந்து போகலான்னு முடிவு பண்ணோம். மாரேஸ் வந்து ரைடு போயிட்டு திரும்பி மேலே வந்தா.
அதுக்கு போய்ட்டு நம்ம வந்து போகல அந்த இதை நான் விட்டுட்டேன். அதை மற்ற யாரும் எடுத்துட்டாங்க. ஆனால் கஷ்டப்பட்டு திரும்பி கீழே போயிட்டு எடுத்துகிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா அதில் சுத்தமாக காட்டில் மாடேஸ் சொல்லிட்டான். அதுக்கு திரும்பி மாடேஸ் போய் எடுத்துகிட்டு நாங்கள் அந்த ரைடுக்கு கடைசியாக போயிட்டோம். ரொம்ப கஷ்டப்பட்ட ஒரு ரைடுக்கு கடைசியில் இவ்வளோ கஷ்டப்படுறதுக்கு சூப்பர் படம் வந்துச்சு. ஏன்னா வேறு லெவலில் இருக்குது. நல்ல வேலை நாங்கள் மிஸ் பண்ணல. சூப்பர் அடே இல்ல மிஸ் பண்ணிட்டா எப்பா எப்போ மிஸ் பண்ணா இல்ல மிஸ் பண்ணிட்டேன்னு நினைச்சடா அப்படி காத்து கம்மி ஆயிடுச்சு. இதெல்லாம் போய் எதுக்குதான் ஒன்னாண்டு ஓய் இப்போ நல்லா வீடியோ பாஸ் ஆகலாம். ஜாலியாக இருந்துச்சு மச்சா. மிஸ் பண்ணிட்டடா. ஏய் ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. அடுத்த ரைடுக்காச்சும் வாடா ப்ளீஸ்டா. ஓகேடா இது ஜாலியாக கூட ரொம்ப இது போல கூட வரலாம். ராகேஷ் பாருங்க எங்கள் குடிக்க தண்ணி இல்லை. அதனால இந்த தண்ணி நான் குடிச்சாகணும். அடுத்து பார்த்தீங்கன்னா அவங்க லேசி பூலில் போயிருந்தோம். அதுக்கு பார்த்தீங்கன்னா போனஸ் வந்துட்டான். ஃப்ரெண்ட்ஸு ஒன்றா உட்காரு. ஆனால் என்ன போனஸுக்கு ஏறவே தெரில. ஏனாலே விழுற மாதிரி இருந்துச்சு. அதனால் மாரேஸ் போய் அவனுக்கு ஹெல்ப் பண்ணான். அதுக்கப்புறம் ஜாலியாக போயிட்டு இருந்தோம். மாரேஸ் என்ன வீடியோ எடுத்து நான் மற்றவங்களாம் வீடியோ எடுத்து சூப்பராக ஃபன் பண்ணிட்டு இருந்தோம். நீங்களே பாருங்கள். நான் ஜாலியாக இருக்கா இப்படியாச்சும் என்ஜாய் பண்ணா வாடா. சரிடா சரிடா டேய் மாரிஸ் கிட்ட வாடா. இப்படி ஏறி உட்காந்துக்கலாம்டா யாரோ தண்ணி தெரியும் பரவாயில்ல விடு. இட்ஸ் ஓகே. என்ன பண்ற என் பின்னாடி கேப் நவரு தெரியும் தெரியும். ஏய் உர்றா என் போனஸ் உர்றா நான் நல்லா வா வா நீ வா. கைஸ் மழை பேர் கைஸ் ஜாலியாக இருக்கு கைஸ். ஏய் தண்ணி மச்சா சாப்பாடு வாசனடா சாப்பாடு இருக்குறா. உன் மேலே மோர்ற பாரு. ஏய் 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 மூணு ரூபாய் மஜா காமிக்கிறா. ஆளுக்கு ஒரு கை வர போறா. ஏய் சாப்பாடு போறா இது சும்மா தண்ணி நினச்சா. நான் போய் போட்டது தெரியுது. செம ஃபோர்ஸில் சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் என்ஜாய் பண்ணிட்டு அப்படியே வந்துட்டு இருந்தோம். அதுக்கு ஸ்ரீசாந்த் வந்தா எல்லாரையும் தள்ளி விட்டா. ஆனால் என்ன தள்ளி விட்ட வீடியோ இருக்குல்ல. ஏன்னா சரணாக தள்ளி விட்டா. பாவண்டா செத்துற போறான் ரெடி. அவனே தெம்பா போறான். அவன் ஏற்கனவே பல பேர் அடி வாங்கிட்டான். ஏய் எங்க சுத்தி விட்ட. ஏய் தள்ளி விட்டாங்க சீசன் தள்ளி விட்டா. ஓகே அப்படியே ஓடுறேன். ஓகே போமா அப்படியே போலாம். முடிச்சாச்சு. 20,000 40,000 1 லட்சம் 10 லட்சம். அதுக்கப்புறம் சாப்பிட போயிட்டோம். சாப்பிட்டு இந்த மாதிரி பெரிய பெரிய செயலை போகலான்னு முடிவு எடுத்தோம். அங்கே ஒரு பெரிய க்ரீன் கலரில் ஒரு ஹோல் இருந்துச்சு. நான் அதுக்கு போயிட்டேன். மாரேஸ் அடுக்கு போயிட்டேன். இந்த ஸ்லைடுக்கு போயிட்டேன். வரலன்னு சொல்லிட்டான். அது மட்டும் இல்லடா வந்தான். அதுவே சீசன் கவுண்ட் சொல்லிட்டான். அதுக்கப்புறமா ஒரு மாதிரி ஆயிட்டான். ஓகே ஏய் ஒண்ணுமே ரைஸ் பாத்தீங்கன்னா நான் வண்டிட்டு போகல. பட் மாரேஸ் போறான். நான் வீடியோ வாடா பருப்புலாம் போனா
பயப்படுறான்டா டேய். அதுக்கப்புறமேட்டு ஒரு ரொம்ப நேரம் பிளாக் தண்டரில் இந்த இடத்துல நம்ம வந்து ரொம்ப நேரம் வந்து வாழ்ந்துட்டு இருந்தோம். புவனேஷோ மாரேஷோ முதல்ல இந்த இடையே போக புவனேஷ் வந்து பயண்டா. அதுக்கப்புறம் போக வந்து புவனேஷ் வந்து பழகிடுச்சு. நாங்கள் என்ன என்ஜாய் பண்ணி நீங்களே பாருங்கள். என்ன அக்கே விட்டா ஓகே மேலே அதுவும் வந்து படிக்கிற மேலே ஏறி போக புவனேஷ் வந்து ரொம்ப பயமாயிடுச்சு. அதனால் வந்து புவனேஷ் வந்து ஃபஸ்ட்டு போகல. பொறுமையா டேய் நீ க்ளோஸ் பாரு நான் ஓபன் போறேன். ஓகே வரலையா டேய் நான் போறேன். பாய்டா மாரேஷ் போய்டா. ஓகே லெட்ஸ் கோ. மாரேஷே என்னடா இது? ஏய் என்னடா இது மாரேஷ்? என்னடா இது ரொம்ப பொறுமையா இருக்கு. அங்க அது உள்ள வெளிச்சமா தெரியுது. ஓஎஸ் பாயிண்ட் வந்துட்டான். ஓகே நான் போலாம். பயர் எக்ஸ்பிரஸ் பண்றா ஜெயினா ஏதோ பேச ஓ மாட்றாடா டேய். உட்கார்ந்துறான்டா அவன். வாவ் 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 அடி போலாமா? ஆடே வரண்டா. ஓய் இது ரொம்ப வர குட்டி உம்மா அவளா போறாடா. ஒரே கூட நீ உட்கார்ந்து வர கூடாது. லூஸ் இப்படி படுக்கணும்டா. இவனே உட்கார்ந்து தான் வரா. லூஸ் வெயிட் கம்மிடா. அங்க வரும்போதே பொறுமையா தான் வருவாங்க. அதனால பறக்க மாட்டேன். நானே இல்ல வேகமா வர ஒண்ண விடனா நான் வந்து வெயிட் அதிகமா இருக்கனால இந்தியா போர் டூர் படுத்துக்கோ போனேஸ். வெல்கம் டு அண்டர் தி சீ. டேய் பாத்து வந்தியா? உள்ள யாருக்கு சைடு போலாமாடா? டேய் இங்க பட்டலாமா? குட் நைட் गाइस. எங்க வேற நான் தான் ராஜா பகுத்ரே. டேய் போடா டேய். இது போலாம். ஆனா கூட்டங்க பாறா எவ்வளவு இருக்குன்னு. ஹியூமன் ரைடுன்னு மேல போயிட்டு அங்க இருந்து அப்படியே சுத்தி வாடி போய்டா. ஒண்ணு கூட போறோம். அது காலைல போயாச்சு. நான் ரூபாய் யார்கிட்ட இருக்கு சொன்னா பாத்தீங்கன்னா வேவ் புல்ல யாருமே இல்ல. அதனால நாங்க போல. எவ்வளவு ரைட்ஸ் போறா கனெக்ட் பண்ணலாடா? ரோலர் கோஸ்டர் ஒண்ணு இது. அப்புறம் வேவ் புல் गाइस மலை பாருங்க गाइस. லக்கி பாஸ் வந்தா. லேசி புல் அஞ்சு வந்துக்கலாம். சூப்பரா. அதுக்கப்புறம் திரும்பி மற்ற இடத்துக்கு போயிட்டு திரும்பி இந்த இடத்துக்கு கொண்டு வந்தோம். ஏய் கைலாஸ் ஓகே சார் எப்படி இருக்கீங்க? ஆண்டா யோகேஷ் உள்ள வந்து மழை பெய்யுது गाइस. இப்பமாடா நல்லா இருக்கும்டா. சாய்த்ரா ஏய் ஊட்டாரா? ஏய் ஊட்டுண்டா. ஆண்டா அதுக்கப்புறம் இந்த பக்கெட் வந்து ஊட்டிச்சு. சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து விஸ்வாலாம் வந்து நாங்கள் சந்தித்தோம். இவன் ஒருத்த காகல்ஸை கழுத்துக்கு போட்டுக்கிறான். இன்னொருத்த பாக்கெட் டேய் வா இந்த காலன் கிளம்பற போற ஒரு கேட்டா. டேய் வெயிட் பண்ணுடா. கேட்டல வாடா ஒரு ஆள் வந்துட்டா. ஏய் விஸ்வா வெயிட் பண்ணடா. இதாடா போ வாடா. ஏய் விஸ்வா நான் சொல்ற பாறா அது கெத்தான்ச்சு அந்த ஓட்ட போலாமா? மறுத்து டேய் பிரஸ் ஸ்பீடு ஆமமே போ. ஏய் கலர்ஃபுல்லா ஓடாயிடு. போடா. பிளான் பண்ணிட்டு இருந்தா. ஏய்
போக புவனேஷ் வந்து பயத்தில் இருந்துச்சு. அவனும் வந்து ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அப்புறம் நான் விஸ்வா எல்லோரும் வந்து வந்துட்டாங்க. எல்லோரும் என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் கார்த்திகேயன் வந்து ஃபோன் கேமரா வந்து வாங்கி அவன் வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருந்தா. நம்ம இப்ப ரைடு போறோம். என் கூட்டமாகுது, அதனால கீழே நான் ரைட் போறேன். வாடா ஒரு சின்ன ஹாய் எல்லாம் ஒன்றா போட்டு 350 வரணும். நாங்கெல்லாம் பயலுங்க. செல்ஃபி டேய் கத்துடா சொன்னா கத்துடா டேய் போயிட்டே வரோம். இந்த இதில் எல்லாத்தையும் நாங்கள் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம். ஜாலியாக வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு வந்தாச்சு. எங்கே வந்தாச்சுன்னா திரும்பி வந்து லக்கி ஃபால்ஸ் நாங்கள் வந்து மேலே கொஞ்ச நேரம் வந்து இருந்தோம், ஒரு 5 minutes தான். இப்போ வந்து கீழே வந்து ஃபுல்லாக வந்து இருக்க போகிறோம். வந்து ஃபுல்லாக ஜாலியாக வந்து இருந்தோம். டக்குன்னு ஃபால்ஸுக்கு போயிட்டு ஆட ஆரம்பிச்சிட்டோம். போன் வச்சுக்காடா போன் வீடியோடா போ ஆடா புவனேஷ் கொடுத்துக்கிறான், நீங்க ஏன் பார்க்கலாம். கீழே கண்டு பாக்குறேன் ரிவரா இருக்கு. கவர் பண்ணு. மக்களே கண்டு முன்னாடியே ஒரு உயிர் போகும்போது லைவா பாருங்க. எந்த படம் வீரா பாலிச வருது, இவர் அண்ணாத படம். அதுக்கப்புறமேட்டு இந்த தூக்கி போகிற வேலை வந்து வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கிஷோரை தூக்கி போட்டாங்க, கார்த்திகேயன் பல பேர் வந்து தூக்கி போட்டாங்க. அதுக்கப்புறம் கடைசியாக எண்ணெயை தூக்கி போட்டாங்க. புவனேஸ்வரி தூக்கி போட்டாங்க.
வாங்க நான் நிறைய மீன் பிடிச்சிருக்கேன் கடல்ல அதை காமிக்கிறேன் இப்போ நீ மீன் ஏழை விடுறத பார்த்து காய்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், கையை பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த கை ஊறி போயிருக்குது. எனக்கே ஒன்றும் தெரியல. போனஸ் கை குழந்தை கைங்க தண்ணியில தான் முக்காசம் இல்லையா? அதான் சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறமேட்டு வந்தாச்சு வெளியே. இப்போ வந்து சட்டையெல்லாம் தகுதியில் மாட்டிட்டு ஷாப்பிங்லாம் பண்ணலான்னு இருந்தோம். ஆனால் நல்லா தேவையான முடிவு பண்ணி இந்த ஜோக்கர் இருக்கிறதெல்லாம் வந்து சில செல்ஃபி எடுத்துட்டு இந்த பக்கம் பார்த்துட்டு குரூப் ஃபோட்டோ வந்து எடுத்துட்டு என்னை வந்து ப்ரொமோஷனுக்கு வந்து கூப்பிட்டாங்க. நான் வந்து பேசணுமா பிளாக் தண்டர்லாம் எப்படி எப்படி இருந்துச்சு அப்படின்னு. நானும் அவருக்கு வந்து ப்ரொமோஷன் வந்து கொடுத்துட்டேன். எப்படியே பிளாக் தண்டர் வந்துச்சு. பிளாக் தண்டர் விட்டு போயாச்சு. அவங்க பாரு டிஸ்பிளேவை. ஓகே அவங்களாம் பிளாக் தண்டர் விட்டு போயாச்சு. என்ன எவ்வளோ கார் மச்சா வேற வந்தவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. ரெடி மச்சா பாடிடுறா, ஆசையா பாடிடுறா. அப்புறம் திரும்பி வீட்டுக்கு தான் போவாங்க அப்படின்னு நினச்சோம். ஆனால் திரும்பி பழைய ஹோட்டலே வந்து கூப்பிட்டு வந்துட்டாங்க. இங்கே வந்து இடம்லாம் சூப்பராக இருந்துச்சு. நல்லா பாடுறா மும்பை தீ தலை ஒரு கை கேமரா வச்சுக்கடா, எப்படா பிடிப்பேன். சரி நீங்க பாருங்க சார். நல்லா சார் பாடுங்க. நாங்கள் வந்து பாட்டு போட்டு விட்டாங்க. எல்லோரும் வந்து ஆடுத்துட்டோம் ரொம்ப நேரமாக. மண்டே லீவு கிடைக்குமா? ராத்திரியே ஆயிடுச்சு. அதுக்கப்புறமேட்டு அங்கே சாப்பிட்டுட்டு இன்னொரு பஸ் இது கேகேஜி ஒண்ணுதான். நல்லா இருக்கு. மீதெல்லாம் மட்டம் டிசைன். இந்த பஸ்லாம் வந்து வேறு லெவலில் இருந்துச்சு. நாங்கள் வீட்டுக்கு கிளம்பி போயிட்டு இருந்தோம். அதுவே பெட்ரோல் ஃபீஸ் வந்து 7500. ஆச்சரியமாயிட்டு எப்போ இம்மா இதா. அதுக்கப்புறம் ஒரு 10:32க்கு கரெக்டாக பஸ் வந்து ஆஃப் ஆகிடுச்சு. நான் 2 எழுந்துச்சிட்டேன். என்னென்னு பார்த்தா திரும்பி பஸ் வரலாம். பண்ணுறாங்க இல்லை பாருறா பின்னாடி வீல் என்னென்னமோ பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமேட்டு கரெக்டாக 1 மணி நேரம் கழிச்சு பஸ் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அப்புறம் வந்து போயிடுச்சு. கடைசியாக ஒரு டான்ஸ் ஆடல தொங்கி ஆகிட்டேன். கடைசிக்கு டான்ஸ் ஆடுவோம். டான்ஸ் ஆடல மணிக்கு வரணும் ஸ்கூலுக்கு. 6:53. அதுக்கப்புறம் நாங்கள் 6:53க்கு ஸ்கூலில் வந்து ரீச் பண்ணிட்டோம். அதுக்கப்புறமேட்டு எல்லா ப்ராடக்ட்ஸ் வந்து நான் என் தம்பி கூட சேர்ந்து காமிச்சிட்டு இருந்தேன். சாக்லேட்ஸ், பேசலைட்ஸ், டைலாக், வாட்டர் ப்ரூஃப் கவர், வரிக்கீஸ், டக்லைஃப், டேஷ், மூன் பால், ஐ லவ் ஊட்டி, லாஸ்ட் டாக்கின் கேக்டஸ். அதுக்கு மேலே கேமரா, கிச்சன் கேமரா. இது பண்ண கேமரா ஸோ ஓகே கைஸ், அவ்வளோ இந்த வீடியோ முடிச்சு. ஸோ இன்னொரு வேலை நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.